நான் வந்து பார்த்தீங்கன்னா, என் டீம்மேட் இந்த இடத்துல 30,000 காயின கலெக்ட் பண்ணிட்டு ஜம்முன்னு மெடி வாங்கலான்னு போறேன். சரி இந்த 30,000 காயின வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றத பொறுத்து இருந்து பாருங்க. மெடிக்கிட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சூப்பர் மெடிக்கிட் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி முடிச்சிருவேன். கலெக்ட் பண்ணிட்டு நம்ம எங்கடா போலாம் அப்படின்னு பார்த்தா அடுத்து மெடி வாங்க வந்துருவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சூப்பர் மெடி நிறையவே நமக்கு கிடைக்கும். சரின்னு சொல்லிட்டு இங்க இருக்க சூப்பர் மெடியை பூரா கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, என் டீம்மேட் 3 பேருமே செத்து போயிருவாங்க. சரி லாஸ்ட் ஜோன்ல ஒரு ரிவே தானே நம்ம போய் ஒரு ரிவே பண்ணி விட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஜோன் வந்துருவேன். இந்த இடத்துல என்ன நடக்குமோ இல்லையோ என் டீம்மேட்டை மேட்ச் ரிவே பண்றது நல்லாவே நடக்கும். அதுவும் லாஸ்ட் ஜோன்ல சொல்லவே தேவையில்ல. 150 தடவை என் டீம்மேட்டை ரிவே பண்ணுவேன். ஆனா 156 தடவை என் டீம்மேட்டை ரிவே பண்ணாலும் அவங்க வந்து ஒரு போயா அப்படின்ற ஒரு விஷயத்தை எனக்கு கண்ணிலே காட்டினது இல்ல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி என்ன பண்ணா ஜோன் சர்வேன் ஆகி போச்சு, என் டீம்மேட்டை ரிவே பண்ணி ஆடுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என் டீம்மேட்டை ரிவே பண்ணி விட்டுருவேன். ஆனா இங்க இருந்து தான் நமக்கு ஒரு ட்விஸ்டே ஆரம்பம். என்ன ட்விஸ்ட் அப்படின்றத பொறுத்து இருந்து பாருங்க. இந்த இடத்துல நமக்கு வண்டி சிம்பிள் காட்டல. சரி சுத்தா ஒரு மெடிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மெடிக்கிட்ட வேகமா சுத்திட்டு வண்டி எடுத்துருவேன். அப்புறம் என்ன